ஹாய், மஷ்ரூம் பச்சை பட்டாணி வச்சு நம்ம குருமா செஞ்சுருப்போம். பட் இந்த மாதிரி குழம்பு செஞ்சு பாருங்கள், அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும் இட்லிக்கு. எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். மஷ்ரூம் வந்து ஒரு பாக்ஸ் ஃபுல்லாக நான் கட் பண்ணி வச்சுட்டு பச்சை பட்டாணி எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் சின்ன வெங்காயிலேருந்து ஒரு 10 to 15 எடுத்துருக்கேன். பெரிய சைஸ் தக்காளி எடுத்து எல்லாத்தையும் கட் பண்ணி வச்சுட்டு, தேங்காய் வந்து ஒரு 3 சில் தேங்காய், கொஞ்சமாக வந்து பெருஞ்சீரகம் சேர்த்துட்டு நல்லா அரைச்சிட்டு பாலாக எடுத்து வைக்கணும். நம்ம அப்படியே எடுத்து தேங்காய் ஊற்றிடக்கூடாது. தேங்காய் பால் எடுத்தால் ரொம்பவே சூப்பராக இருக்கும். அதனால தான் தேங்காய் பால் எடுக்க சொல்லியிருந்தேன். மஷ்ரூம், பச்சை பட்டாணி, 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 3 டேபிள் ஸ்பூன் குழம்பு பொடி, 1/2 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு அப்புறம் தேங்காய் பால் எடுத்து வச்சுருந்தோம்ல, அந்த தேங்காய் பாலே நல்லா வெந்தால் தான் ரொம்பவே சூப்பராக இருக்கும். நான் க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு ஒரு 10 மினிட்ஸ் நல்லா வேக விட்டுட்டேன். இதே நீங்கள் குக்கரில் வைக்கிறதா இருந்தால் 2 விசில் போதும். அதுக்கப்புறம் இட்லியெல்லாம் ஊற்றி வச்சுட்டு பார்க்கும்போது செம்மையாக வெந்திருந்தது எல்லாமே. கடைசியாக கொத்தமல்லி தூவி விட்டுட்டோம்னா ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக வீட்டில் நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். நாளைக்கு இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப்.